நாளை போகி பண்டிகை, அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையும் கொண்டாட இருக்கும் நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் தனது சொந்த ஊருக்கு பேருந்துகள், ரயில் மற்றும் தனது சொந்த வாகனங்களில் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து கட்டணங்கள் மிக அதிகமாக இருப்பதாலும், பெரும்பாலும் அங்கு கூட்டம் நிறைந்து காணப்படுவதாலும் மக்கள் இந்த ரயில் பயணத்தை விரும்புகின்றனர். அதில் முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் அதிகப்படியான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக பயணிக்கின்றனர். அது மட்டுமின்றி முழுமையாக முன்பதிவு செய்யப்படாத தாம்பரத்தில் இருந்து புறப்படும் அந்தியோதயா ரயில் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக நாகர்கோவில் வரை செல்கிறது. இந்த ரயிலில் செல்வதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தாம்பரம் நோக்கி வந்த பொதுமக்கள் அந்தியோதயா ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் வருவதற்கு முன்பு தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் நடைமேடையை உறுதி செய்யும் வரை நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். அந்த நேரத்தை பயன்படுத்தி தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையத்திலிருந்து தண்டவாளம் வழியாக ஓடி சென்று இருக்கையில் இடம் பிடிப்பதற்காக உயிரை பணயம் வைத்து ஆபத்தான முறையில் பொதுமக்கள் அந்த ரயிலை ஏறுகின்றனர். பெரும் விபத்து நிகழும் முன் இதுபோன்ற நடைபெறாமல் இருக்க ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அது மட்டுமின்றி ரயில்வே பணியாளர்கள் ரயில் நிலையம் வருவதற்கு முன்பு கதவுகளை திறக்காமல் அடைத்து வைப்பதன் மூலமும் பெரும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். இந்த ரயில்வே தண்டவாளங்களை கடந்து சென்று இந்த ரயிலில் ஏற பொதுமக்கள் முற்படும் பொழுது அதன் அருகில் உள்ள தண்டவாளங்களிலேயே மற்ற ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதனால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் பயணம் இனிதாகவும் முழுமையாகவும் அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியமானதாக உள்ளது.